இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேன்மை பாராட்டல் நீங்கள் படித்த படிப்பில இல்ல, உங்க மேன்மை பாராட்டல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளில் இல்ல. நான் மேன்மை பாராட்டணும்னா அது இயேசுவின் நாமத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டேன். இயேசுவின் நாமத்தை ஒரு குடும்பத்துல உயர்த்தி பிடிச்சா அந்த குடும்பம் நிற்கும். ஹல்லேலூயா. என்னுடைய மேன்மையெல்லாம் கிறிஸ்துவே. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்களும் உங்கள் குடும்பமும் நிமிர்ந்து நிற்பீர்கள். சும்மா நிக்கிறது இல்லைங்க, சும்மா நிக்கிறது இல்லை. நிக்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்குல்ல. சொல்லுங்கய்யா, நிக்கலாமா இல்லையா? குனிந்து நிக்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க? நிமிர்ந்து நிற்பார்கள், தைரியமா நிற்பார்கள். சொல்லுங்க, நான் நிமிர்ந்து நிற்பேன். என் பிள்ளைங்க நிமிர்ந்து நிற்பாங்க, என் தலைமுறை நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. இப்ப பார்வைக்கு ஒருவேளை நீங்க விழுகிறது போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க, நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. உங்க நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல இருக்கும் என்றால் நிச்சயமா நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆமென்.